கருப்பு மூவியோட ட்ரைலர் வந்து நேற்று 7 o'clock வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது 1 hour டிலே ஆகி சம்திங் 8:30 சம்திங் அப்படின்னா வந்துச்சு. எலெக்ஷன் டைம் இல்லையா, கொஞ்சம் ப்ரொமோஷன் வேறு இல்லை. நம்ம சூர்யா நடித்த ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் இந்த படம் வந்து ட்ரைலர் வந்திருக்கு. அதில் வந்து நம்ம திரிஷா நடிச்சிருக்காப்புல. திரிஷா இன்றைக்கி தேட்டர் ஃபுல்லாக திரிஷா இப்போ காமிக்கிற சீனெல்லாம் அப்படியே ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்க போகிறாங்க. அப்படி இருக்க போகுது இந்த படம். நம்ம அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா இப்போ ரொம்ப நாள் கேப், இந்த கங்குவா கழித்து வந்து ரொம்ப நாளாக கேப் இருக்குது அவருக்கு படம் நடித்து. இப்போது தான் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இதில் வந்து சூர்யா வந்து சூப்பராக நல்லா ஹேண்ட்ஸமாக நல்லா கொடுத்துருக்காங்கப்பா. ஜெய் பீம்க்கு அப்புறம் அந்த ஒரு அந்த கோட் போட்டு வக்கீல் கோட்டு அதெல்லாம் சூர்யாவுக்கு மட்டும்தான் அட்டகாசம். இப்போ அந்த நம்ம ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, பார்க்கலாம். ட்ரீம் வாரியர்ஸ் பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து பேபி கண்ணன் வில்லம் போல இருக்கு. ஆர்ஜே பாலாஜி தான் வில்லம் பாதுல. திரிஷா கடவுளே வந்தாலும் எதுவும் மாற்ற முடியாது. வருவார் இருங்க கருப்பு. ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். Case passed on to next month second. Bino, please transfer பண்ணிட்டியாமா? Police தரப்புல இருந்து யாரும் வரலைங்கயா. Case passed on to next month 15th. திருடக்கு வாங்கியாச்சு. கிட்ட வாங்க முடியல. சரி புடிங்க. நீ யாரை வச்சு இந்த கேஸ் நடத்துறத நான் பார்க்கறேன். வா அந்த டாப்ல கருப்பு. வா போடு. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. கருப்பு என்ன ஃபேம் பாருங்க. விட்டு போச்சு. இத்தனை வருஷம் திரிச்சு நல்லா தான் இருக்காங்க. கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாது. வந்துட்டேன்டா அம்மா அடி அடிக்க போறேன். ஓடு கருப்புடா. தமிழ் கடவுள் கருப்பு. ஓ என்ன பண்ண போற நீ? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஒரு கிரிக்கெட் தெரியும். கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நிறுத்திடுவியோ? மீம்ஸ் வந்துச்சு சம்பவம். ஓ ஃபேன்ஸ் தலைவையா சூர்யா. ஓ இப்போ யார் அது? இப்போ லாஸ்ட்டாக அந்த நாக்கு கிடச்சிது சூர்யாவாக இருக்குமா தெரியல. இப்போ அதனால் சூர்யாவாக இருந்தால் படம்னுடைய டேர்னிங் பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருக்குமே. இதில் வர இப்போது ரொம்ப நாள் கேப்பு கங்குவா கழிச்சு இப்போ ரொம்ப நாள் இல்லாமல் தின்னது பயம் விட்டு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. இது வந்து சினிமாவுக்கு ஒத்து வரும். ஓகே, ஜெய் பீமுக்கு அப்புறம் இப்போ இது அடுத்து ஒரு புரட்சி உண்டாக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். இது ஒரே மாதிரி தான். இப்போ கோர்ட்டு படம்னா எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ஏழைங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்கும், அது கோர்ட்டுக்கு வருவாங்க, அங்கே ஒரு வில்லன் இருப்பாங்க, அங்கே ஹீரோ இருப்பாங்க, அதை போராட்டம் நடித்து அதை சரி பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து இப்போ கருப்புன்ற அந்த ஒரு சாமிலாம் வர கொண்டு வந்திருக்காங்க. அது ஒருவேளை சாமி வந்து சூர்யா மேலே இறங்கி வருதா என்னன்னு தெரில. நடுநோட்டில் அந்த சுருட்டெலாம் வேறு திரிஷா காமிக்கிறாங்க. அப்புறம் வேறு ஏதோ டைலாக், இது வந்து வெள்ளைக்கார சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து கருப்பு சாமி அப்படின்னுலாம் டைலாக் வருது.
இது நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி திரிஷா சொல்கிறாங்க. ஒருவேளை என்னன்னு புரியல. சாமி வந்து சூர்யா மேலே ஏன்னா இறங்குவாரா கருப்பு சாமி? அதை பேஸ் பண்ணி தான் ஏன்னா முக்கால்வாசி படமே அதையே தான் காட்டுறாங்க. கருப்புன்ற சாமியை மட்டும்தான் காட்டிகிட்ருக்காங்க. இது ஒன்றுமே புரியலையே. இப்போ கூட இந்த படம் எலெக்ஷன் டைம்ன்றதால ப்ரொமோஷன் பண்ண முடியாது அப்படின்றதால வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து மேடம் திரிஷா மேடம் இப்போ ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியல மேடம், அதனால் நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணுற அந்த சேரீயை வந்து நீங்கள் நம்ம தளபதி சிஎம் ஆகிறதுக்காக பார்க்க போகிறீங்களா, அவங்க கட்டி அங்கே அந்த புடவையை யூஸ் பண்ணிங்கன்னா அதை வச்சு நான் ப்ரொமோஷன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்ஜே பாலாஜி என்ன பேசிப்பார் போல இருக்குது. அதே மாதிரி தான் புடவையில் வந்திருந்தாங்க. இப்போ அதில் கூட நிறைய மீம்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் இப்போது அந்த அவங்க என்ன சொல்லுவாங்க, பேபி கண்ணன் கையில் துப்பாக்கி கிடச்சிதுன்றதால இஷ்டத்துக்கு சுடுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல. அது வந்து எஸ்கே விஜய் கொடுத்த துப்பாக்கி வந்தால் உங்கள் கையில் துப்பாக்கி கிடச்சா இஷ்டத்துக்கு சுடுவியான்ற மாதிரி மீம்ஸ் வந்துச்சு. அது ஒருவேளை அதை லிங்க் பண்ணி தான் இந்த படத்தில் என்ன வச்சுருக்காங்களோ என்னமோ. அப்படிலாம் இருக்காது, அது நம்ம மீம்ஸ் தானே, அதுவாக எவனாவத்தை க்ரியேட் பண்ணி எவ்வளோ போட்டுட்ருப்பாங்க. ஓகே சூர்யா சார், படம் ட்ரைலர்லாம் ரொம்ப மாசாக ஒரு சாமி கலந்த ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன், திரிஷா வந்து ஹீரோயினி. ஓகே, அதுதான் இப்போ வந்து அவருடைய வில்லனாக இருந்துச்சு. அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து கருப்பு அப்படின்ற நம்ம சூர்யா கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ட்ரி, அதுக்கப்புறம் அவர் கோர்ட்டுக்குள்ளே வந்து என்னென்ன நடக்க போகுது, அது எப்படிலாம் வின் பண்ணி கொண்டு வருவாங்க, இது வந்து கருப்பு சாமி அப்படின்றது இருக்கா, இதில் உள்ளே வராரா அப்படின்றது இல்லை வெறும் பாட்டு மட்டும்தானா அப்படின்றது படத்தில் பார்த்தா தான் தெரியும். இது ஆனால் கருப்பு சாமியெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா ஓகே, நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி புதுசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 14th ரிலீஸில் இந்த மூவி. எஸ், இப்போது இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யா சார் வந்து அது அழகாக காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த லுக்கை விட இப்போ இந்த லுக்கு வந்து சூர்யாவுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கங்குவா படம் வந்து சரியாக போகலை, அதில் நிறைய விமர்சனம் இருந்துச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த கருப்புன்ற அந்த படம் வந்து அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி இப்போ மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது இல்லை, அதில் வந்து சாமிக்கு முக்கியத்துவம், சாமினா என்ன, அதோட நம்பிக்கைனா என்ன, இப்போ போலியாக இருக்கிற அந்த சாமியாருங்க, அந்த கல் விற்கிறவங்க, அந்த சாமி பேரை வச்சு ஏமாத்துறவங்க, அதெல்லாம் எப்படின்னு டீட்டெயிலாக அந்த மூக்குத்தி அம்மன்ற படத்தில் காமிச்சார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு வேளை இந்த படத்தில் கருப்பு சாமியை யூஸ் பண்ணியிருக்காரோ ஒரு வேளை, அப்படி கூட நம்ம படம் போகலாம், அந்த ஜேனரில் கூட படம் போகலாம். தெரியல எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யா டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காரு. ஐம் வெயிட்டிங். எல்லாம் தியேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குன்னு. ஓகே.